என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது. அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே, அவரை மறக்க முடியுமா? தம்பின்ற எண்ணத்துல தான் பேசியிருக்காரு. அவர் எப்ப அண்ணன்னாரு, நான் எப்பவுமே சொல்றேன் அவர் எங்க வீட்டு பையன் தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா, அவர் அண்ணன்னா அவரே தம்பி, எங்களுக்கு எங்க தம்பி. அவர் இன்னத்து இல்லைங்க, இது இன்னைக்கு அரசியலுக்கு வந்ததுனால அண்ணன் தம்பி விஜய் அப்படின்னு வருது. அது ஆக்சுவலி அது கிடையாது. அது பல வருஷமாக கேப்டன் சினிமா துறையில் காலடி வைத்ததுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த நட்பு அப்படியே தொடருது. அதனால விஜய் படத்துக்கு கூட கேப்டனுடைய அந்த ஏஐ யூஸ் பண்ணாங்க, தாராளமாக யூஸ் பண்ணுங்கன்னு நம்ம சொன்னோம். இப்போ என்னுடைய பேட்டியில் நீங்கள் ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்துருப்பீங்க, அனுமதி இல்லாமல் யாரும் கேப்டனுடைய புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு ரீசன் என்ன நான் சொல்கிறேன். கேப்டன் எம்ஜிஆரை மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டார். அது மாதிரி விஜய் சொல்லட்டும், அப்புறமா இப்போ சொல்லியிருக்காரு அண்ணன்னு. இப்போ நம்ம அதை பற்றி நம்ம பரிசீலிக்கலாம். சரிங்களா, அதனால இன்னைக்கு அவர் அண்ணன் சொல்றப்போ நான் அவரை தம்பியா நினைக்கிறேன்.